ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவை என்று கட்டளையிட்டார். சரிங்களா? இப்ப இதுல என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், அவன் பழத்தை பறிச்சு சாப்பிட்டான் அப்படின்னு. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை விசுவாசியாதபடினா. அங்க ஆண்டவர் சொல்றாரு அவருடைய வார்த்தை. இப்ப நம்ம ஆதியில தேவன் இவன் சேவன் சொன்ன மாதிரி தேவன் வார்த்தையா இருந்தான்னு சொல்றோம். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசிக்காத பாவத்தை கொடுத்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றப்ப சொல்றாரு, நான் போய் சத்தியாவியாக தேற்றவான உங்களுக்கு அனுப்புவேன், அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினா பாவத்தை. அப்ப என்னைங்கிறது அவருடைய வார்த்தை. ஏன்னா பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறது மூவர், பிதா, வார்த்தை, பசுத்தாவி, இவர் 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்ப அந்த வார்த்தை அவர் என்னைங்கிறது அவருடைய வார்த்தை. வார்த்தையை விசுவாசிக்காம சர்ப்பத்தோட வார்த்தையை கேட்டு அவன் ஆண்டவர் சொல்றான், நீ சாகவே, நீ புசிக்கும் நாளே சாகவாய் சாவேன். ஆனா சர்ப்பம் சொல்லுது, நீங்க சாவது வேணும். அப்ப யாரோட வார்த்தையை விசுவாசிச்சாங்க? ஆண்டவரோட வார்த்தையை விசுவாசிக்கல, சர்ப்பம் சொன்ன வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை மீறி அவங்க பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால அவங்க கண்கள் திறக்கப்பட்டு தேவ மகிமையை இழந்தாங்க. முதலாவது இதற்கு உன்னோட இதை என்ன பண்ற ஆண்டவர் எனக்கு இதை காட்டி கொடுத்தார். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை காதேஸ் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாம இருந்துச்சு. அப்ப மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க மோசே என்ன பண்றாரு, கண்மலையை அடிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, 12:12 நீங்கள் என்னை விசுவாசியாம போனபடி. அந்த மோசே ஆண்டவர் சொல்றாரு, என்னைங்கிறது என்னோட வார்த்தையை விசுவாசிக்கல. நான் பார்த்து பேசுன்னு சொன்னேன், ஆனா நீங்க அடிச்சீங்க. என் வார்த்தைக்கு விசுவாசிக்காம கீழ்படியாம மீறி செய்த காரியம் தான் அந்த பாவம். அதனால அவர் சொல்றாரு, நீயும் ஆரோனும் அந்த தேசத்துக்குள்ள நீங்க கொண்டு போவதில்லை. அப்ப ஆண்டவரோட வார்த்தை விசுவாசிக்காத பாவம் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாததா இருக்கு. அப்ப ஆண்டவர் தன்னோட சகல பிரஸ்தாபத்தை பார்த்து தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அப்ப அவர் ஏன்னா ஆதியில தேவன் வார்த்தையா தான் இருந்தாரு. அப்ப அவருக்கு கீழ்படினா வார்த்தை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு கீழ்படிந்து எல்லாம் நடக்கும் போது ஆசீர்வாதம். அதை மீறி செய்யற எல்லா காரியமும் பாவம். ஆண்டோட வார்த்தை ஃபர்ஸ்ட் சரி கொடுக்கணும், அடுத்தது விசுவாசிக்கணும், கீழ்படியணும். அதை நம்ம செய்யாம செய்யற எல்லா காரியமும் பாவமும் பாவத்தின் விளைவுகள் தான். இப்ப இது ஆதாம் ஏவாள் இதை செஞ்சுட்டாங்க. ஆனா அடுத்த முதல் தலைமுறை காயின் என்ன பண்றான், தன் சொந்த சகாதமே தொடர்ன்ற மாதிரி ஆயிடுது. அதனால நம்ம செய்யறது ஒரு சின்ன கீழ்படியாம அடுத்த தலைமுறையில கொலையை செய்யறவனுக்கு ஆயிடுது. அப்ப நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கீழ்படிந்து நடக்கிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். இப்ப இந்த பாவனை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதனால அவன் தேவ மகிமை இழந்தான். சரிங்களா? நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம மீறி செய்கிற காரியம் ஒரு நன்மையை இழக்க செய்கிறோம். அதுதான் ஆதாம் நன்றி செஞ்சான். சரி, அது ஆண்டவர் இதெல்லாம் கேட்டுட்டு நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கு எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் ஏன் சாபத்தை போடுறோம்? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஏன் ஆண்டவர் சாபத்தை போடுறோம் அப்படிங்கிறப்ப தான் ஆண்டவர் சொல்றாரு. உபாகமம் 28:15. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில்
இப்பொழுது சொல்லப்படும் சாபம் எல்லாம் உண்மையில் வந்து உங்களுக்கு அளிக்கும். அப்ப ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? நீ இதை இந்த பழத்தை புசிக்க வேணா, நீ புசிக்கும் நாளை சாவை என்று கட்டளையிட்டார். அப்ப கட்டளையிட்டதுக்கு அவங்க முதலாவது அதன்படி நடக்க கவனமா இல்ல, செவி சாய்க்காத நிமித்தம் ஆண்டவர் அந்த சாபத்தை கூற வேண்டிய நிலைமை வந்தது. நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த சத்தியத்தை நம்ம ஒவ்வொருதாக்கி நம்ம சீக்கிரமா படிச்சு போயிடும். ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் கற்றுக் கொடுக்குறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் செய்யும் போது அது நமக்கு உணர்த்தப்படும். பரிசுத்த ஆவியானவர் இது மூலமா உணர்த்தப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரிந்து செய்யணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தை கூறுறாரு. ஆதாமுக்கு ஏவாளுக்கு சாபத்தை கூறும்போது ஆண்டவர் சொல்றாரு ஆதாமுக்கு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியா மண்ணுக்கே திரும்பார். சாபம் கூறும்போது தான் அவனுக்கு மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. பழத்தை சாப்பிட்டோன்னே மரணம் இல்லை. ஆண்டவர் அந்த சாபத்தை கூறும்போது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியா மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஆண்டவர் ஆதாமுக்கு அந்த மரணத்தை குறித்து பேசுறாரு. அப்புறம் சரி, ஆதாமுக்கு ஏவாளுக்கு சாபத்தை குறித்தார். சர்ப்பத்துக்கு ஏன் சாபம் போடுவோம் அப்படிங்கிறப்ப, ஒரு பாவத்துக்கு நிமித்த மரணமும் வரத்துக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சர்ப்பம். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ 3:14 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியா, அவங்க நீங்கள் சொல்ற இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீ இதை செய்தபடியான்னு சொல்லி அந்த சாபத்தை குறித்து அடுத்தது 15ஆம் வசனத்துலதான், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கு அவள் வித்துக்கு பகை உண்டாக்குவேன், அவன் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதியினாலே நசுப்பாய் என்று சர்ப்பத்துக்கு நியாயத்தீர்ப்பாங்க ஆண்டவர் கூறுறாரு. இதுல ஆண்டவர் சர்ப்பத்துக்கு நியாயத்தீர்ப்பு கூறுறதுக்கு காரணமே இதுதான். இதுல இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு இருக்கு, அது மூலமா உண்டாகிற ரட்சிப்பு இருக்கு, அவரை கொண்டு பிதாவான நியாயத்திற்கிற சத்துருக்கு நியாயத்திற்கு இதுல இருக்கு. இதுதான் இதோட மறைப்பொருள். நம்ம நினைச்சு போயிடும் இதுல என்னன்னு. ஆனா அதை நம்ம ஆழ்ந்து நம்ம படிக்கும் போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துனா கண்ணியின் வித்து, உனக்கும் ஸ்திரீக்குன்னா பிசாசுக்கும் ஸ்திரீங்கிறது இந்த இடத்துல ஆதாம். அதுக்கப்புறம் என்ன ஏவாளுக்கு இருக்கு. ஏவாளுக்கு அதுக்கப்புறம் தான் ஏவான்னு ஆண்டவர் பேரா ஜீவனுள்ளவருக்கா தாயின்னு சொல்லுவோம். அப்ப உனக்கு ஸ்திரீக்கும் ஏவாள் மூலமா உண்டாகிற மனுக்குலத்துல ஒரு கண்ணியின் வித்தாக இயேசு கிறிஸ்து உன் ஆலயத்துல இருக்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிக்கிறது மட்டுமல்ல, அவர் மூலமா உனக்கு நியாயத்திற்கு உண்டாக்குங்கிறதா இந்த காரியத்தின் மறைப்பொருள். அல்லேலூயா. அதன்படியே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின்படி, இந்த பிதாவாகிய தேவன் சொன்ன இந்த வார்த்தையை கொண்டுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மோசே முதற்கொண்டு சகல தீர்க்கதரிசிகளும் இந்த வார்த்தையின்படியே இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து, அவர் பாடும் மரணத்தை குறித்தும் தீர்க்கதரிசனமா சொன்னார்கள். சரிங்களா? சங்கீதம் 40 இதோ நான் வருகிறேன், என்னை குறித்து புத்தக சொல்லி எழுதியிருக்கிறதே என்று அங்க தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்கு இருக்கிறது என்று சொன்னேன். இது இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக பிறந்து அவர் மூலமா நிறைவேற்ற எல்லா காரியத்தையும் தான் ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? ஏன்னா நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்கு இருக்கனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றவே வரேன்னு சொல்றாரு. அப்ப இது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி குறிக்கப்பட்ட காலத்துல மனிதனாக பிறந்தார். சரிங்களா? ஏன் ஆதியம் சொன்னவர் இப்ப பிறக்காங்க, இத்தனை வருஷ கால இடைவெளினா அது பிதாவின் ஆதீனத்துல கொண்ட தீர்மானம். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. சரி, அவரோட சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி குறிக்கப்பட்ட காலத்துல இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றுல மனிதனாக பிறந்தார். பிறந்ததுக்கு அப்புறம் அவர் 33 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வேலைக்கு வரதான் யோவான் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. யோவான் 12 23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும்,
செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அப்ப அவரே சொல்றாரு, பிதாவே இந்த வேலையை நான் ரட்சியம் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே நான் வந்தேன். சரிங்களா? பிதாவின் சித்தத்தின்படி வேத வாக்கியத்தின்படி தான் ஆண்டவர் சொல்றாரு, இதற்காகவே நான் இந்த வேலைக்குள் வந்தேன் சொல்லிட்டு அடுத்தது அவர் சொல்றாரு, இப்பொழுதும் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்பொழுதும் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆமென். இப்ப ஆண்டவர் சொன்னபடி நியாய தீர்ப்பு அவர் மூலமா நிறைவேற்றுவதற்குண்டான வார்த்தை ஆண்டவர் இந்த சொன்னார். இந்த உலகத்துக்கு நான் நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. சரிங்களா? அவனோட ஆதியிலும் ஏன்னா ஆண்டவர் ஆதாம் கொடுத்தாரு, இந்த பூமி ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு. ஆனா அவன் வந்து அந்த அதிகாரத்தை பிசாசத்தை இழந்துட்டான். சரிங்களா? அதுக்காக முதல்ல இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தபோது பிசாசு சோதிக்கப்பட்டதுக்கு அவன் இருந்து அதிகாரத்தை பெறும்படிக்கு பிசாசு மனிதனா வரும்போது இந்த 40 நாள் தன்னுடைய ஜபநாள உபவாச நாட்கள் முடித்ததுக்காக பிசாசுல சோதிக்கப்பட்டது. அவனோட அதிகாரத்தை திரும்ப படிக்கும் முதலாம் மனுஷன் இருந்த அந்த அதிகாரத்தை திரும்ப படிக்க இயேசு கிறிஸ்து மனிதனாக முதல்ல பிசாசுல சோதிக்கப்பட்டு ஜெயம் எடுத்து அதுக்கான காரியம் தான். ஜெயம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே காரியம். அவன் மற்ற எல்லா காரியம் பாடுபட்டது இதெல்லாம். அப்ப வந்து இப்பொழுதும் இந்த உலகத்துக்கு நியாயத்திற்கு உண்டாகிறது. இப்பொழுதும் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறார். அதான் ஏசப்பா சொல்றப்ப சொல்றாரு, பிதாவை எல்லாம் கடன் பண்றோம், மனுஷகுமாரனை என்னை கடன் பண்ணும்படிக்கு பிதா யாரையும் நியாயத்திற்கு செய்யாம மனுஷகுமாரன் நியாயத்திற்கு செய்யும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அதன்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவை மரணத்திற்கு, இதுதான் பிதாவின் சித்தம். முதலாவது அவர் மூலியமா பாவம் மன்னிப்பு விட்டாங்க. ஆதாமுக்குள்ள என்ன வந்து பாவம், அடுத்தது மரணம் வந்தது. அப்புறம் அவன் நித்திய ஜீவனை ஆண்டவரோட அவன் பழத்தை பறிச்சு சாப்பிடலன்னு ஆண்டவரோட நித்தியக்காம அவனோட இருந்திருக்கலாம். அந்த வாழ்க்கை இழந்தது அதுதான் ஆண்டவர் வந்து இந்த பூமியில அதை நிறைவேற்றி தரும்படிக்கு தான் வந்து முதலாவது சிலுவை. ஏன் அந்த சிலுவை மரணம்? அப்ப வந்து ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு உண்டாங்கன்னா ரத்தம் சிந்தம். காளை வெள்ளாட்டு கடவுளோட எபிரேயர் எழுதியிருக்கு 10ஆம் அதிகாரத்துல, காளை வெள்ளாட்டு கடவுளோட ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்யாது. அதனாலதான் ஆண்டவர் தன்னை பாவ மன்னிப்பாக சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரங்களையோ ஒப்பு கொடுத்ததன் காரணம் சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரங்களை. அதுக்காக தான் ஆண்டவர் வந்து ரத்த சிந்தெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது. அதுக்கு ஆண்டவர் சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்தார். அது நாம் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கணும். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்து சாபத்திற்கு நம்மளை நீக்கலாக்கணும். சரிங்களா? இது நியாயப்பிரமாணத்தை சாபத்திற்கு சரி, சிலுவையில நம்ம வந்து இயேசு முன்மொழி சிரசுல ஏற்றாருன்னு சொல்றோம், அது சாபத்திற்கு அடையாளம் சொல்றோம்ல. அப்ப ஆதாமுக்கு சொல்லும் போது பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் பொறுக்கும் விளைவிக்கும். ஆதி மனிதன் சாபத்துக்கு அவனோட சாபத்துல இருந்து நியாயப்பிரமாணத்துக்கு உண்டான எல்லா சாபத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு தான் அந்த சாபத்தை நீக்கி அவனை விடுதலை தரும்படிக்கு அந்த சாபத்தை நீக்கி ரட்சிக்கும்படி தான் ஆண்டவர் அதன் அடையாளமாக சிலுவையில முழுமையை சிரசுல ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? அப்ப வந்து அது கிருபாதாரங்களே முதல்ல ஒப்பு கொடுத்தார், பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன்னா பாவ மன்னிப்பு உண்டாகும்னா அடுத்து பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்படிக்கு ஏசாயா 53 12ஆம் அதிகாரத்தின்படி தன்னுடைய ஆத்மாவையே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏன்னா ஆத்மாவில் நம்ம செய்கிற நன்மையான தீமையான நியாயத்திற்பாடு கொடுக்கிறோம். அப்ப தன்னுடைய ஆத்மாவில் நம்ம வந்து அவர்களோட பாவ நிவர்த்தி உண்டாகும் போதுதான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரம் பண்ணுவோம். சரிங்களா? நம்மளோட மனசாட்சி குற்றம் உண்டு குற்றம் இல்லைன்னு தீர்க்கப்படிக்கு நம்ம சுத்த மனசாட்சி உள்ளவர்களா இருக்கணும். அதற்காகத்தான் அந்த இது பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மரணத்திற்கு அதிகாரியாக சாத்தானை தன்னுடைய மரணத்தினால் அழித்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். ஜீவகால் எபிரேயர் 1. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்.
மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் இப்போ அவர் மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானே மரணத்தினால் அழித்தார். இப்போ நம்ம நினைக்கலாம் பிசாசுனா ஒரு இடத்துல இருக்கு, சாத்தான் இருக்கு. ஆனா பிசாசு வெளிப்பட்ட விசேஷம் இருக்கு. பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சொல்றோம். சரிங்களா? அதை நம்ம குழப்பிக் கொள்ள வேண்டாம். அதனால மரணத்திற்கு அதிகாரியாக சாத்தானே தன்னுடைய மரணத்தினால் அழித்தார். ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து நிவர்த்தி, ஆத்மாவிடம். அடுத்தது சரீரத்துல மரணத்தை பிசாசு கொண்டு வந்தான். அந்த மரணத்தை கொண்டு வந்து அந்த சரீரத்தை மரணம் போனா இந்த மரணத்துக்கு மாம்ச சரீரத்திலேயே பிசாசை அவர் ஜெயித்தார். அடுத்தது தன்னோட ஆவியை வந்து பிதாவிடத்துல வந்த தன்னை அனுப்பின பிதாவிடத்துல தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்ப வந்து இதுல வந்து இன்னொரு கவனிக்க வேண்டியது என்ன, தன் ஆத்மா பாவ நிவர்த்தி செய்ய குற்ற இல்லாதபடி ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:2 படி தேவ உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். தன் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அது தேவ உறவை நமக்கு உண்டாக்கி கொடுத்தார். சரிங்களா? இப்போ அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அவர் புரிஞ்சு கொண்டு அந்த சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு அவர் நமக்காக இவ்வளவு பாடுகளையும் நமக்காக பட்டார்னு சொல்லிட்டார். அந்த மேன்மை உணர்ந்து இதாவாகிய தேவன் எதற்காக நம்ம வந்து இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து அனுப்பினார் என்று இந்த சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஏன்னா நம்ம இந்த சத்தியத்தை நம்ம அறியலைன்னா இப்ப சொல்றாங்க இது இயேசு கிறிஸ்து வரமாட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சத்தியத்தை சரியா அறியலைன்னா அவங்க சத்துருவ சொல்ற அந்த கள்ள உபதேசத்துக்கு நம்ம சரி சகிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு எல்லா மனுஷரும் ரட்சிப்படையும் சத்தியத்தை அறிவடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம சத்தியத்தை அறிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த கடைசி காலத்துல நம்ம நிலை நிற்க முடியும். இல்லையா? சத்தியத்தை அறியாம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க எல்லாரும் கேட்டுட்டு நம்ம நின்னோம்னா முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது நம்ம ஆழமா எனக்கு ஒவ்வொரு சத்தியத்தை படிக்கிறப்ப இதுல முதல்ல நான் நினைச்சேன் நம்மளுக்கு மட்டும் நினைக்கிறேன் கற்றுக்கணும். அவங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆழமா படிங்க, அதனோட மறைப்பதை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வார்த்தை இதெல்லாம் நம்ம அப்படி ஆழ்ந்த கண்டோம் இதுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட சத்தியத்தை நேசிக்கும் போது அதெல்லாம் கிடைக்கிற ஆசீர்வாதம் பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இதுல வந்து ஆண்டவர் சொல்றாரு சரி இது வந்து நம்ம வந்து சொல்ற வார்த்தை விசுவாசிக்காத பாவமா அப்படிங்கிறப்ப யோவான் 13 சொல்றாரு ஆண்டவர் 13 அதிகாரம் யோவான் 12 46 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனும் நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாம போனா அவனை நான் நியாயத்திற்கு நான் உலகத்தை நியாயத்திற்கு வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளாதவனே நியாயத்திருக்கிறது என்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளே நியாயத்திருக்கோம். அப்ப அவரோட வார்த்தையை விசுவாசிக்காத எங்க கொண்டு போய் நிறுத்திடும்? நியாயத்திற்குள்ள கொண்டு போயிடும். அப்ப அது பாவம் தானே? நம்ம நினைக்கிற எல்லாமே பாவம் தான் இல்லைன்னு. அதுக்கு முழு முக்கிய காரணம் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம விசுவாசம். அவரோட வார்த்தையை ஒவ்வொரு நாள் விசுவாசம். ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம வந்து ஒவ்வொரு சொல்ல நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம மீறி செஞ்சோம். ஆனாலும் அவர்கிட்ட அறிக்கை விடணும். ஆண்டவரை நான் இந்த பாவத்தை செஞ்சேன், உங்களோட வார்த்தையை மீறிட்டேன், கட்டளையை மீறிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தாக்குமா அதைத்தான் சொல்றோம். பாவத்தை மறைக்கிறான் மறுபடிய மாட்டான், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேனே இரண்டாம் பெறான்னு சொல்லி. சரிங்களா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக மனுஷகுமாரனால் எல்லா பாடுகளும் எல்லாம் கொடுக்கிறது என்று சொன்னார். சரிங்களா? இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்வோம். அதன்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக்கணும். உங்களுடைய நான் சொல்றாங்க என்னை தேடி நீக்கான கண்டடைகள்னு சொல்ல எப்படி நமக்கு வேத வாக்கியத்தின் மூலம் அதுதான் சொல்றேன். சாமுவேலுக்கு ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி? வேத வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். இப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை வெளிப்படுத்துவாருடைய நம்ம வேதத்தை வாசிக்காம இருந்தோம்னா சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம நிலைநிற்க மாட்டோம். அதனாலதான் ஆண்டவர் யோவான் சொல்றாரு சத்தியத்தை நம்ம வந்து சத்தியத்தை நிலைநிற்கணும். அதை அறிஞ்சா மட்டும்தான் நம்ம நிலைநிற்கணும். கடைசி காலம் பொல்லாததா இருக்கு. சரிங்களா? அதன்படி அதை இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒன்னே ஒண்ணுதான். எல்லாம் முடிஞ்சுன்னு ஆண்டவர் எல்லாம் பொதுவா சொல்றாங்க. ஆனா நான் இதுல நீங்க என்ன இருக்கிறேன் அவர் விரும்புறது எல்லாமே. அதனால்தான் ஆண்டவர் அவ்வளோ அவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. வேத வாசிக்கணும். அவருக்கு நீங்க பாருங்க ஆதியிலிருந்து அவருக்கு எல்லாத்துக்கும் என் வார்த்தைக்கு செவி சாய்க்கணும், அதன்படி கீழ்ப்படிக்கணும், அடுத்து கை கொண்டு நடக்கணும். எல்லாமே எதுக்காக சொல்றாரு?
இதை நீ செஞ்சீங்கனாலும் நீ பாவம் செய்ய மாட்டாங்களா, இதை நீ செய்யலைன்னா எல்லா பாவத்துக்கும் பாவத்தின் விளைவுகளுக்கு நீ காரணமா இருக்கிற. அதனாலதான் எபிரேயர் சொல்றாரு, எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறதா இருந்தார். இதுதான் நம்ம சத்தியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்தார் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு வழி இனி இராமல் நியாயத்திற்கு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறோம். விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையே இருக்கும். சரிங்களா, நம்ம சத்தியத்தை அழிஞ்சதுக்கு அப்புறம் போக்கு சொல்ல இடம் இல்லை. இனிமேலும் அதுக்குன்னு பாவத்தக்க வழி செலுத்துறதுக்கு இனி இல்லை. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஆதம் அறியாம அந்த பாவத்தை செஞ்சான். அவருடைய மகத்தை விசுவாசிக்காம சத்தத்தையும் மாற்றி கேட்டு பாவம் செஞ்சான். அது அறியாம செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம சத்தியத்தை அறிஞ்சு நம்ம துணிகரமா பாவம் செஞ்சா அதற்கு ஏற்ற வழி இல்லை. அப்ப நம்ம கடைசி நாள் ஞாயிற்றுக்குள்ள கொண்டு போய் விட்டோம். மிகுந்த கோபாக்கனையே கொண்டு வரும். சரிங்களா, பிசாசு இப்ப என்ன பண்றாங்கன்னா சத்தியத்தை அறியாதபடிக்கு வேதத்தை வாசிக்காதபடிக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு உணர்வு இல்லாதபடிக்கு பாவத்தை குறித்து உணர்வு எப்படி வரும்? சத்தியத்தை வாசிக்கும் போதுதான் அந்த உணர்வே இல்லாதபடிக்கு பண்றோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமோ இல்லையா, சத்தியத்தை அவரை கற்றுத்தாங்க, உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர் அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்க தேவனுக்கு பிரியுமா, அதுலதான் தேவனுக்கு எது புரியும். சரிங்களா, ஒருவன் அற்புதத்தை அசைத்து செய்கிறவனால அவன் போக மாட்டான். இதான் சித்தத்தை செய்யும் தான் நம்ம அவர் என்ன சொல்றாரு, எல்லா மனுஷன் ரட்சிக்கிறோம் சத்தியத்தை அறிகிற அறிவா அடையும். அவர் அப்பதான் நம்ம சத்தியத்தை அறிஞ்ச மட்டும்தான் அவரோட பருவத்தை நம்ம பிரவேசிக்க முடியும். சரிங்களா, நம்ம அற்புதத்தை அதிசயத்தையும் வேறுபாட்டமா விசாச அற்புதம் செய்யும் சொல்லியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் இதோட வேறுபாடுகளை எல்லாத்தையும் நம்ம சத்தியத்தின் மூலம் அறிஞ்சு கொண்டு நம்ம அதன்படி சத்தியத்தை நிலை நிற்க கேட்போம். அதனால எசேக்கியேல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. ஆண்டவரே நவமான இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்க உள்ளத்தில் ஒரு புதிதான ஆவியை கட்டளையிட்டு எங்க மாசத்துல கல்லான இருதயத்தை நீக்கி விட்டு எங்க உள்ளத்துல ஆவியை வைத்து ஒரு கட்டளையின்படி கற்பனைகளின்படி நடக்க நாயங்களை கை கொண்டு செய்ய கத்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும். அதே ஆண்டவர் சொல்ற, இதை நாங்கள் அனுகிரகிக்கும்படி அவங்க விண்ணப்பம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. இதை அனுகிரகம் பண்ணும்படி நம்ம விண்ணப்பம் செய்யணும், சும்மா தந்துடப்பட்ட அவரே சொல்லியிருக்கிறாரு. இதை நான் அனுகிரகம் பண்ணும்படி விண்ணப்பம் செய்யணும். அதனால்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நீங்க இருதயத்தில் எழுதுங்க, நீங்க மனதில் வைத்து நீங்க இருதயத்தில் இருதய பலகையில் எழுதுங்க. அந்த ஒரு வசனம் தான் நம்மளை பாவம் செய்யாம நம்ம பாதுகாக்கும். சரிங்களா, ஒரு வார்த்தையை கை கொண்டா மரணத்துக்கு நீங்களாக்கி நித்திய ஜீவனுக்குரியவனா இருக்கான்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அப்ப நம்ம நித்திய ஜீவன் சொந்தத்துக்கு